இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? அசோக்கும் ரவியும் ரொம்பவே நல்ல நண்பர்கள். 2 பேருக்குள்ளேயும் எப்போவுமே நல்ல ஒரு புரிதல்கள் இருக்கும். அவங்களுக்குள்ள என்னதுனாலும் பேசி பரிமாறிக்கொள்வது வழக்கமாக இருந்துச்சு. இதை பார்த்து அநேகர் ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. அதே மாதிரி அசோக்கிட்ட நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. ஆனால் ரவி அந்த அளவுக்கு யாருக்கிட்டேயும் பேச மாட்டான். அதனால் ரவிக்கிட்ட எந்த வார்த்தைகளோ இல்லை எந்த விதமான நட்புகளோ யாரும் பாராட்ட முடியாது. ஆனால் அசோக்கிட்ட மட்டும் ரவி எல்லாத்தையுமே சொல்லுவான். இதை பார்த்த நிறைய பேருக்கு பொறாமை ஏற்பட்டது நிமித்தம் அசோக்கை எப்படியாவது நம்ம பக்கமாக இழுத்து வச்சுக்கிடணும். ஏன்னா அசோக்கிட்ட வீட்டில் நல்லா பணமும் பேரும் புகழுமா அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அசோக்கிட்ட பழகினாங்க. ஆனால் ரவி ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன்தான். அவங்க குடும்பத்துலேயும் அவங்க அப்பா தினமாக கூலி வேலை பார்த்து தான் அவங்களுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அசோக்கிட்ட இப்படி சொன்னாங்க, என்ன அசோக், உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன? நீ போய் இந்த ஒரு அற்பமான ஒரு கூலி ஒரு மகன்கிட்ட போய் நீ நட்பு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னதுமே அசோக்கு ரொம்ப கோவப்பட்டான். இங்கே பாருங்க, நட்புங்கிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது, அது மனதளவில் உள்ளது. அவன் என்ன மாதிரி இருந்துட்டு போனமே, அவனுக்கு பணம் இல்லாட்டினாலும் அவனுக்கு நல்ல அன்பு நல்ல மனசு இருக்குது. எங்களுக்குள்ள ஏன் இப்படி நீங்கள் பேசி எங்களை பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு கோவப்பட்டான். அப்போது அசோக்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ, நாங்கள் எதுக்கு உங்களை பிரிக்க போகிறோம்? இல்லை, நீ தான் இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறியே, போயும் இந்த ஏழ்மையான ஒருத்தனை போய் நண்பன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மாவுக்கும் வேதனையாக இருக்காதா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அசோக் சொன்னால், எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் இந்த மாதிரி பண ஆசை பிடிச்சவங்களோ இல்லை வேறு விதமான நினைவுகளோ கொள்ள மாட்டாங்க. ரவியை எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நாள் அவன் எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கான். எங்கள் அம்மா அவனை தன்னுடைய பிள்ளையாக தான் பார்த்து இது நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வராங்க. அதனால் நாங்கள் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். இன்னும் உங்கள்கிட்ட நான் இன்னொன்று சொல்கிறேன். ஏன் ஒருத்தன் வளர்ச்சியில் எல்லாரும் சூழ்ந்துருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அநேக நட்புகளை விட ரொம்ப சிறுமையில் இருக்கிற என் ரவியோட நட்பு கொண்டாடுறது தான் நட்பு பாராட்டிகிட்டு இருக்கிறேன்ல, இதுதான் உண்மையான ஒரு அன்புன்னு சொன்னான். அதை கேட்டதுமே எல்லாரும் தெரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ரவி இதையெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அசோக் மேலே. என்னதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் அவனை மாதிரி இல்லாட்டினாலும் என் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கான். நான் ரொம்ப சிறுமையானவன், ஆனால் அவன் என் மேலே இவ்வளோ நல்ல சிந்தை வச்சுருக்கிறானே, கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி ஒரு நண்பன் எனக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவங்க 2 பேரும் படித்து முடித்ததுமே 2 பேருக்கும் அவங்க அப்பா நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவனுடைய வளர்ச்சியில் அசோக் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவங்க குடும்பமும் சந்தோஷப்பட்டுச்சு. ரவி இதை மனதில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் உண்மையாக நம்ம நடந்து கொள்ளணும்னு அவங்க மொத்த குடும்பமே அவங்கள சார்ந்து கர்த்தருக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இந்த மாதிரியான நட்பு ரொம்பவே பெரிதாக இருக்கும். இன்னும் நிறைய வளர்ச்சியில் அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கூட நட்புறவு கொண்டாடுறாங்கன்னா அது கண்டிப்பாக உண்மையான அன்பாக இருக்காது. யார் ஒருத்தங்க ரொம்ப சிறுமையில் இருந்தும் கூட அவங்கக்கிட்ட நட்பாக பழகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. எந்த விதமான ஒரு மனசில் எதுவும் இல்லாமல் வளருவாங்க. அப்படிங்கும்போது கர்த்தர் அந்த மாதிரியான நட்புகளை கண்டிப்பாக நல்ல விதமாக கொண்டுட்டு வரணும்னு நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். கர்த்தரும் நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நாள் அப்படின்னு வரும்போது கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். எப்படி விடுவிக்க முடியும் அப்படின்னா, நமக்கு உண்மையான நட்புறவோடு இருக்கிறவங்க நம்மளை விடுவிக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.